வந்து இந்தியாவில் அடிக்கிறது பெரிய விஷயம்னு ஒரு காலத்துல பேசியிருந்தாங்க. இப்போ வரவன் போறவன் அடிச்சுட்டு இருக்கிறான் வந்து. போன வருஷம் வரவும் நியூசிலாந்து. போறவனா இல்லப்பா. போன வருஷம் நியூசிலாந்து. வரவும் போறவன் கிடையாது. வரவும் போறவன் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லக்கூடாது. நான் தேர் வரவன் போறேன் வேர்ல்ட் அந்த இடத்துல சாம்பியன்ஸ். சொல்லடா. வர்றவங்களாம் ஏய், அடிக்கிறாங்கன்றேன். இல்ல இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும். ம். வரவும் போறவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு நல்ல டீம் எல்லாம் தோத்துடுறோம். இரு. பங்களாதேஷ் வந்துட்டு 10 பாயிண்ட் வரவும் போறோம் போட்டுருக்கானு. அப்பா வரவும் ஐயோப்பா. போறவங்கிட்ட ஜெயிக்க மேட்ராடா. இரு அந்த பங்களாதேஷ் மேட்ச் என்ன ஆச்சு? டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் தோக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 35க்கு 5 இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா ஆமா, ஃபர்ஸ்ட்? அது ஏதோ அப்ப கோலி ரோஹித் இருக்கும் ஏதோ ஜெயிச்சிட்டானுங்க. இல்ல இல்ல. ஜடேஜா தான் பெரிய இம்பாக்ட் அதுல. ஜடேஜா தானே பெரிய இம்பாக்ட் அதுல. ஜடேஜாவும் அஸ்வினும் வந்து அப்புறம் 100 அடிப்பாங்க ரெண்டு பேரும். அதனால பாயிண்ட்ஸ் 175 வாங்குவாங்க. தான் அடிப்பாங்க. அதான் பிஃபோர் ஐபிஎல் தானே இது. பிஃபோர் ஐபிஎல். ஆமா அந்த சீரிஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சது பங்களாதேஷ் அடிச்சதுலாம் ஒரு மேட்ரு பேசினுச்சு. இதுல கேட்டா வரவும் போறவங்க ஜெயிச்சுட்டு இதுல வந்து தெம்பா தோத்து போயிடணும். நாங்க இங்கிலாந்துல போய் டிரா பண்ணோம். இன்னும் இங்கிலாந்துல டிரா தானே இதுல வர பண்ணீங்க. இதுல வர கேட்ச் வேற விடுறானுங்க. வர கேட்சையும் விட்டுறானுங்க. இங்கிலாந்துல டிரா பண்ணோம். இங்கிலாந்துல டிரா தான்டா பண்ணீங்க. பெருசா யாரும் இம்பாக்ட் தெரியவே இல்ல. அவனுக்கு டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் அவன் வின் பண்ணிக்கானுங்க. பாத்து எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் பாத்து. டிக்ளேர் டெம்பா பண்ணதுக்கு பவுமா அவனுங்களுக்கு வந்து டெம்பா பவுமா வந்து போய் மார்க் பண்ணாதான் லைக். டிக்ளேர் என்ன சொன்னாங்க? டிக்ளேர் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா கோச் சொல்றாரு வந்து நாங்க வேணும்னே தான் வந்து இந்தியாவை ஃபுல்லா ஆட விட்டோம், அவங்களை டயர்ட் ஆகணும்னு அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஏன்னா இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த அளவுக்கு என்னதான் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இப்ப டீமோட சேஞ்சஸ்ல இருக்கனால கம்பீர் பாஷையில சொல்லணும்னா டீம் வந்து டிரான்சிஷன்ல இருக்கு. ஓகேவா? டிரான்சிஷன்ல இருக்கிற டீம் இப்படிதான் இருக்கும். இதே கம்பீர் வந்து இங்கிலாந்து சீரிஸ்க்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, டிரான்சிஷன்ன்ற வார்த்தைலாம் தப்பான வார்த்தை, நாங்க வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல டிரான்சிஷன் கிடையாது அப்படி சொல்லிட்டு இப்ப வந்து மாத்தி பேசுவாரு. கில்லு நெக்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அவன் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போனாங்க. கில்லு இருந்தா கில்லு இருந்தா என்ன இல்லன்னா என்ன? நீ இந்தியால தோக்க கூடாது, அதான் முக்கியம். நீ ஒயிட் வாஷ் ஆகும் அதுக்குன்னு. கில்லோட பெரிய இன்னிங்ஸ் என்னதம்மா? சச்சின் டெண்டுல்கர் பொண்ணு கூட ஆடுறதுதான். ஏதோ பேசுறாங்க வந்து. இந்தியால கில்ல பத்தி இப்ப நம்ம பேசக்கூடாது. இங்க பாரு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டீம் பத்தி பார்ப்போம். டீம்ல பாரு, டீம்ல வந்து கில் இல்ல. சோ சாய் சுதர்ஷன் நம்பர் 3 ஆடுனாங்க. ஓகேவா? சரி ஓகே. த்ரூ ஜுரேல் நம்பர் 4. உனக்கு சஃப்ராஸ் கான் எங்க போனா? அபிமன்யு ஈஸ்வரன்லாம் எங்க போனாங்க? ஏன்னா நிதிஷ் ரெட்டி 8ல வந்து கருண் நாயர் எங்கடா? கருண் நாயர் வந்து எங்க கருண் நாயர் ஆடணுமோ அங்க ஆட மாட்டாங்க. இரு எங்க பாய் போட்டு படுத்துட்டாரா? 14 ரன் அடிக்கிறாரு. அவர் என்ன நான் அடுத்த சத்தீஸ்கர் புஜாராடான்றாரா? இல்ல அது வந்து 5 ரன்னோ 4 ரன்லயோ ஒரு கேட்ச் புடிச்சிட்டாங்க. கடைசியில மார்க் ஹான்சன் நோ பால் போட்டான். திருப்பியும் 9 ரன்ல இருக்கும்போது ஒரு கேட்ச் வந்துச்சு, மார்க்ல முட்டான். அதுக்கப்புறம் 14ல வந்து முத்துசாமி தான் பவுலிங் போட்டு பவுலிங் போட்டு கேட்ச். ஏன்டா அவங்க வந்து 500 அடிக்கிறானுங்க, இவனுங்க 200 அடிக்க மாட்டாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா. த்ரூ ஜுரேல் வந்து ஆடுறான். எங்கேந்திரா வந்தான் த்ரூ ஜுரேல்? த்ரூ ஜுரேல் எங்கேருந்து வந்தான்? சஃப்ராஸ் கான் தானே ஆடி இருந்தான். அது எங்கேருந்து வந்தான் த்ரூ ஜுரேல்? நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 8 வரான், நம்பர் 8. அவர் வந்து ஜடேஜா கூட நின்று டெஸ்ட் மேட்ச் சேவ் பண்ணுவான்னு பார்த்தா ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆயிட்டு போறான் 3வது பால். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஆடின பிளேஸ்ல வந்து அக்ஷர் பட்டேல் தான் ஆடி இருக்கும். அதான் அக்ஷர் பட்டேல் இந்தியால அக்ஷர் பட்டேல் போனா முதல்ல நான் என்ன சொல்லுவேன், இங்க வந்து இந்த இவனுங்கெல்லாம் போட்டு ஆடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கைங்க எடுத்துன்னு போங்கன்னு தான் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸான கைனா இந்த கருண் நாயர், சஃப்ராஸ் கான், அப்புறம் வேற யாரு ஃபாரின்ல எக்ஸ்பீரியன்ஸ் கைங்களை கூட்டு வந்தாலே போதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சும்மா போட்டு T20 ஆடுற பிளேயர்ஸ் வந்து டெஸ்ட்ல ஆட விட்டு டெஸ்ட்ல ஆட விடுற பிளேயர்ஸ் வந்து T20 ஆட விடுறதுலாம் அவினாஷ் வந்து ஃபேஸ் ரிவீல் கேக்குறான் இருக்கு சாட்ல வந்து. என் ஃபேஸ் ரிவீல் பண்ணா லைவ் போகாது. இவனுங்க வந்து டெஸ்ட்ல வந்து ஸ்பெஷலிஸ்டா ஆடவே இல்லை. ஏன்டா 7 ஆல்ரவுண்டர் ஆடுவாங்க. செலக்ஷன் தப்புடா. இங்க செலக்ஷனோட பேசிஸே தப்பா இருக்கீங்க. ஓகேவா? 7 ஆல்ரவுண்டர் ஆடுற பேசிஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வந்தான் டீம் உள்ள. சரி ஆஸ்திரேலியா
பட்டேல் எதுக்கு அக்ஷர் பட்டேல் உட்கார வச்சாங்க பெஞ்ச் பண்ணாங்க தெரியல அக்செப்ட்ல உட்கார வச்சிட்டாங்களா? இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கூட ஓடிஐ எதுக்கு சீரிஸ் ஆட போறோமே. நிதிஷ்குமார் ரெட்டி விளையாடணும். என்ன சவுத் ஆப்பிரிக்கா கூட ஸ்குவாடுனே தெரியலையேடா. சவுத் ஆப்பிரிக்கா கூட இப்ப ஓடிஐ சீரிஸ் ஆட போறோம். அதுல டிராப்ட் சரி அக்சர் எனக்கு பட்டேல். இது என்ன ஸ்குவாடுன்னே எனக்கு புரியலையே. அக்சர் எனக்கு பட்டேல் சத்தியமா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல இரு இரு டிராப்டு. இரு இரு இது ஸ்பின் ட்ராக் ஓகே, ஜடேஜா சுந்தர் யாதவ் ஓகே. ஆனா சுந்தர் சரி ஓகே எக்ஸம்ஷன். இது அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவன் தான், வேற வழி கிடையாது. வேற யாரும் அந்த மாதிரி போடுறது இல்ல. நிதிஷ் ரெட்டி எனக்கு என்னவோ வேற யாரோ ஆட வைக்கணும் தான் தோணுது ஓப்பனிங்ல. கைக்வாடு இல்ல யாரையாவது போடணும். கைக்வாட் ரெட் பால் எப்படி பண்ணுங்க இல்ல புதுசா ட்ரை பண்ணும். இப்ப இல்லடா, இப்போ எஸ்ஏ கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட ஓடிஐ சீரிஸ் ஆட போறாங்க. ஓகேவா? 5 எத்தனை மேட்ச்? 5 மேட்சா 3 மேட்சா தெரியல. ஸ்குவாட் விட்டுறாங்க, இல்ல கைக்வாட் எடுக்கிறான். ஓகேவா? கைக்வாட எத்தனை விடு, இப்ப மேட்ச் பாக்குறேன். கைக்வாட் இதுல கிடையாது. உனக்கு அக்சர் பட்டேல் ஓடிஐ ஸ்குவாட்ல இருந்து டிராப். அக்சர் பட்டேல் என்ன பண்ண மொத்தம் ஓடிஐ வந்து ஸ்குவாட் டிராப் உங்களுக்கு? 3 ஓடிஐ 3 5 T20 எல்லாம் இந்தியால தான் நடக்குது. எல்லாம் அது இந்தியால தான் ஆனா நடக்குது. இவங்க இந்தியால டெஸ்ட் தோக்குறதெல்லாம் நாட் அக்செப்டபிள். அதான் நீங்க புஜாரா தான் வந்து சொல்றேன். நீ என்னதான் நீங்க வந்து வந்து நான் என்ன கேக்குறேன், அவ்வளோ பெரிய லீக் நடத்துறீங்க, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 லீக். அப்படி இருந்துக்குன்னு நீங்க இந்தியால வந்து ஹோம்ல தோக்குறது ஃபேர். மகேலா ஜெயவர்தன் இருக்கிறாருல, அவர் வந்து அப்ப சொல்லுவாரு, மகேலா ஜெயவர்தன் இல்ல, முரளிதரன் சொல்லுவாரு, ஸ்ரீலங்கால அடிப்பது எளிதல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இந்தியால வந்து இந்தியாவை அடிக்கிறது வந்து இதுவா இவனுங்க இருந்தது. பேச்சுதான் போல, இவனுங்க இப்போ வந்து பேச்சாலதான் கேடுவாங்க. இந்தியால வந்து ஒரு டெஸ்ட் தோக்கறதுலாம் லாஜிக் அக்செப்டபிள்ரா. ஒயிட் வாஷ் ஆவறது நாட் அக்செப்டபிள். ரெண்டாவது ஒயிட் வாஷ் சீரிஸ் டிராப் பண்ணணும். ஆஸ்திரேலியா போய் 3-1. நான்லாம் இது ஒரு மேட்ச் தோத்தாலுமே நான் கேட்பேன். ஏன்னா நீங்க வந்து சும்மாலாம் இல்ல, உங்களை வந்து இவ்வளோ யங்ஸ்டர் மத்தியில நீங்க தான் ஃபிட்டுன்ட்டு உங்களை கூட்டு போகும்போது ஒழுங்கா ஆடணும். என் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குது, எவ்வளோ இப்போ டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ இவனுங்களை வந்து இவ்வளோ முட்டு கொடுத்து ஈத்துன்னு போவாங்களாம். இவர் வந்து ஜாலியா இது டிரான்சிஷனு ஏதாவது சொல்லிட்டு நீ டிரான்சிஷனா கூட வச்சுக்கோடா. டிரான்சிஷனா இருந்தாலும் இந்தியாவில் நீ ஒயிட் வாஷ் ஆகுயா அந்த அளவுக்கு? ஏன்டா 3 டீம் ஆடலாம், 4 டீம் ஆடலாம்னு சொல்றீங்கடா. அந்த டீம்ல ஒரு குவாலிட்டி பிளேயர் எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க. உனக்கு கேக்குற டீம் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஒண்ணும் இல்ல, சிம்பிள் கம்பேரிசன் பண்ணி பாரு. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ்க்கும் இந்தியன் பேட்டர்ஸ்க்கும் யாரு டிஃபென்ஸ் யாருமே ஓடிஐ ஸ்குவாட் பெர்ஃபெக்ட்டா ஓடிஐ ஸ்குவாட் விட்டாங்கடா. ருத்ராஜ்லாம் இருக்கான்டா அதுல. இதுக்கு இது சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ் டிஃபென்ஸ் நல்லா விளையாடுனாங்களா இல்ல இந்தியன் பேட்டர்ஸ் டிஃபென்ஸ் நல்லா விளையாடுனாங்களா? டிஃபென்ஸ் உர்றாடே. நீ பேட்டிங் கம்பேரிசன் பண்ணனா நம்ம பேட்டிங் இரு சொல்றது கேளு. நீ சொல்றது கரெக்ட்டா. நான் கில்லோட டிஃபென்ஸ் மிஸ் பண்ணப்பா. நான் கில்லோட டிஃபென்ஸ் மிஸ் பண்ணேன். கில்ல நீ விடு. கில்ல பத்தி பேசலாம். நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஈத்து விடுறேன். அவன் பேச ஆரம்பிச்சான்னு கில்ல செத்துருவீங்க நீங்களாம். அவன் சும்மா இல்ல கில்லு. நான் அன்னைக்கு பாக்குறேன் T20ல பயங்கரமா ஆடுனுக்கான். ஓகேவா? செம்மையா ஆடுனுக்கான். அந்த ஓப்பனிங்ல வந்து சூப்பரா விளையாடுன்னு வச்சுக்கேன். என்ன ஆச்சு, ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த கடைசி ஒரு T20. சூப்பரா ஆடினான், நல்லாவே பேட்ல போட்டு. ஆமா ஆஸ்திரேலியா கூட கடைசி T20 ரெயின்னால சேம். அதுக்கு வந்து என்ன ஆச்சு, நானும் அவனும் உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். பாத்துனுக்கும் போது அவன் வந்து கில்லுக்கு அவனை வந்து கில்ல பிடிக்காதுன்னு வச்சுக்கேன். எதுக்கு அவனை வந்து ருத்ராஜ உட்கார வச்சுட்டு இவனை இப்ப விளையாட வைக்கிறாங்கன்ட்டு ரொம்ப நாள் கேள்வி. அவன் கில்ல பார்த்தாலே அடிப்பான். அவன் ஆடினாலும் அடிப்பான், நல்லா ஆடாட்டியும் அடிப்பான். நான் சொல்றேன் நல்லாவே ஆடுறான்டா, சூப்பரா புல். ஒரு ஓவர்ல எலிச போட்டு 4 4 அதான் தொடர்ந்து அடிப்பான். ஒரு பால் டாட் வச்சுட்டு இன்னமா ஆடுறான்டான்னு கிளாப் தட்டு இருந்தேன். என்ன பிடிச்சி அசிங்கமா கேக்குறான். அவனும் ஆடல, ஏதோ போட தெரியாம போட்டாங்க, அடிச்சிட்டான். யாரதம்மா பிடிச்சி அடிச்சான்? டெபஷீர். அவனை பிடிச்சி அடிச்சான். இப்போ நீ ருத்ராஜ் கைக்வாட விடு, ஜெய்ஸ்வால் ஆட வைக்க மாட்டாங்க T20ல. நீ ருத்ராஜ விடு, ஜெய்ஸ்வால உட்கார வச்சுட்டு நீங்க ஆட வைக்க மாட்டீங்களே. சரி, சூரியவன்ஷின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கொஞ்சம் கூப்பிடுவாங்க. இதை நான் கேட்கிறேன். கில்ல வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு விரும்பல. ஆனா சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரா. சச்சின் டெண்டுல்கர் வந்து அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டி தான் அந்த போஸ்டர் பாய் என்ற ஒரு இடத்துக்கு வந்தார். அதான் இந்தியன் கிரிக்கெட்டோட ஃபேஸ்ன்னு வந்தார். கரெக்டா? அடுத்து விராட் கோலி. அது விராட் கோலியும் அவன் அடிச்சு ஜெயிச்சு தானே வந்தான். சரி, இவனும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இவனு ஏன் வந்து நீங்க புஷ் பண்றீங்க போட்டு?
நீ பாரு, இவன் தான் இங்க அவங்க ஃபேஸ், வந்து இவன் தான் ஃபேஸ், இவன் தான் ஃபேஸ், பிராண்ட் வச்சுக்கோ. பண்றாங்க, பிராண்டிங் பண்றாங்க இவனை வச்சுன்னு. டேய் இங்க பாருடா, Branding பண்றாங்க. இந்தியன் கிரிக்கெட் எப்படி எவால்வ் ஆகுதுன்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த எம்ஆர்எஃப் பேட் எவன் வச்சிருக்கானோ அவன் தான் 10 வருஷத்துக்கு அடுத்த 10 வருஷத்துக்குன்ற மாதிரி ஒரு எவால்வேஷன் இருக்கு. அது ஒரு மாதிரியான ஒரு நான் வச்சிருக்க அசம்ஷன் தான் வச்சுங்க. எம்ஆர்எஃப் பேட் வந்து டெண்டுல்கர் வச்சிருந்தாப்புல, அப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஆடினாப்புல, அப்புறம் நடுவில் அடிடாஸ் மாறிச்சு, அப்படியே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிட்டாப்புல. எம்ஆர்எஃப் தூக்கி விராட் கோலி கிட்ட கொடுத்தாங்க. விராட் கோலி ஒரு 10 வருஷம் ஆட்டாப்புல எம்ஆர்எஃப்ல, அவனை வச்சு ஒரு பெரிய டீமா எவால்வ் ஆகி அடுத்தது இப்ப இவனுக்கு மாத்தி விடுறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இந்தியன் கிரிக்கெட் எவால்வ் ஆகுது. நீ மாத்தி விடு, அவன் எம்ஆர்எஃப் பேட்ல இல்ல, இவனை சுத்தி தான் எவால்வ் ஆகணும்னு ஒண்ணு பண்றானுங்க. ஆனா அது ஒரு டேலண்டட் கிட்டுக்கு நீ பண்ணா பரவாயில்ல, ஒரு டெடிகேட்டட் கிட்டுக்கு பண்ணா பரவாயில்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு அவன் டெவலப் பிளேயருக்கு பண்றான்னு டேலண்ட்லாம் இருக்குது, நான் அதை கொஸ்டின் பண்ண விரும்பல. ஆனா டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் அடிச்ச ஆல் ஃபார்மட் ஆடலாம் டேலண்ட் கிடையாது. அத விட அந்த T20 ஆட கண்டிப்பா நான் T20க்கு அவனோட பெட்டர் பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐபிஎல்ல இருந்து எடுத்தாலே ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கரமான பிளேயர்ஸ் இருக்காங்க. சாம்சன் வந்து 300 அடிச்சு டிராப் பண்ணாங்கடா, கில் வைஸ் கேப்டன். அது வந்து அவனுங்க என்ன, நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து அதான்டா எங்க போனாலுமே எதையா நூல் இருக்கணும். இந்த நூல விடு, இல்லனா இது சொன்னா இது என்ன சொல்லுவாங்க, இப்ப கம்பீர் வந்து நான் தான் உங்களுக்கு ஏசியா கப் அடிச்சு கொடுத்தேன். ஆமா, ஏசியா கப்ல அப்படியே ஆஸ்திரேலியா ஏசியா கப் ஜெயிச்சது கிடையாது இல்ல, ஆஸ்திரேலியா ஏசியா கப் ஜெயிச்சது கிடையாது. பீராக் சொன்னாரு ஆஸ்திரேலியா ஏசியா, அதான்டா காமெடி சர்க்கஸம். ஏசியா கப் ஜெயிச்சிட்டாரா பீடாக் வந்து சொன்னாரு. ஆமா ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டுமே சொன்னாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நான் தான் ஜெயிச்சு கொடுத்தேன், ஏசியா கப் நான் தான் ஜெயிச்சு கொடுத்தேன்னு சொல்லிக்கிறாரு. சரி ஓகே, ஏசியா கப்ல நீ என்னத்த புடுங்க போற, போனாலே ஜெயிச்சு தான் வருவ. நீ ஒரு மல்டி ஸ்குவாட் எத்தனை போனாலுமே நீ தான் ஜெயிச்சு வருவ. கேட்டியா, ஏசியா கப்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சுக்குதா இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுக்குதா இல்ல, புரியுது உனக்கு? அந்த மாதிரி சொல்லுடா, பங்களாதேஷ் கேப்டன் சொன்னான்டா. பங்களாதேஷா பங்களாதேஷ் கேப்டன் வந்து பங்களாதேஷ் கேப்டன் வந்து கேட்பாங்க, இது மாதிரி நீங்க இது வரைக்கும் போய் ஜெயிச்சது இல்லையே, என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. அதுக்கு அந்த பங்களாதேஷ் கேப்டன் சொல்லுவோம், ஆஸ்திரேலியா கூட தான் ஜெயிச்சது இல்ல, நியூசிலாந்து கூட தான் ஜெயிச்சது இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் ஜெயிச்சது இல்ல, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பங்களாதேஷ் ஜெயிச்சது கிடையாது. அப்பதான் கேட்பாங்க, வெஸ்ட் மீட்ல வந்து கேட்பாங்க, இது மாதிரி நீங்க ஜெயிச்சதே இல்லையா, என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. பங்களாதேஷ் கேப்டன் சொல்லுவோம், லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் வாட் ஹேப்பனிங். இது நீ அது லாஸ்ட் மேட்ச் வாட் ஹேப்பனிங் அவர்தான். அந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் வாட் ஹேப்பனிங். ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, பிட்ச் திரும்பிருச்சான். ஏன்னா திரும்பிச்சு நீ ஆட மாட்டியா, அவங்க ஆடல. 120 சேஸ் பண்ண முடியல அவனால ஒரு ட்ரைனிங் பிட்ச்ல. என்ன அப்படின்னா கேட்டா ஈடன் கார்டன்ஸ்ல அது ரெக்கார்டா சேஸ் பண்றது. என்னடா நீ ஏன்னா இந்தியால வந்து 120 நாள் சேஸ் பண்ண மாட்டீங்கன்னா ரெக்கார்டு இருக்குது உனக்கு அதுல. நான் என்ன சொல்றேன், இந்த ட்ராக்க குத்தம் சொல்றதெல்லாம் போதும். உங்களை வந்து அவ்வளவு கோடி கொடுத்து நீங்க வந்து ஐபிஎல் ஆடுறீங்க, அவ்வளவு டொமஸ்டிக் மேட்ச் ஆடுறீங்க, நீங்க விளையாடாத கிரிக்கெட்டே கிடையாது. நீங்க வந்து தோத்துட்டீங்கன்னா டீசெண்டா தோத்துக்கிட்டேன், ஒழுங்கா டீமை வந்து ட்ரெயின் பண்ணணும், இல்ல ஒழுங்கா அதை வந்து பாக்கணும் யாரை எங்க ஃபிட் பண்ணணும்ட்டு. ஒண்ணு ஒத்துக்கங்க, சும்மா வந்து ஒத்துக்காம முட்டு கொடுக்காதீங்க. வந்து அதை விட இன்னொன்னு உனக்கு பிளேஸ்ல வந்து கேரண்டியா இல்லையா. இன்னைக்கு சாய் சுதர்சன் ஆடுறான், நாளைக்கு கில்லு வந்துட்டா சாய் சுதர்சன் போயிடுவான். உனக்கு பிளேயர்ஸ் கிட்ட ஒரு அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த பிளேஸுக்கான ஒரு செக்யூரிட்டியே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆல் ஃபார்மேட்டுக்கு எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் வச்சு போறது பெட்டரு. அப்படி போக முடியலையா, ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு கேப்டன் வச்சுக்கோ. ஆனா கேப்டனுக்கான டீமை நீ குடு. கேப்டன் என்ன கேக்குறான்னா அதை குடு. சும்மா நான் உள்ள பூந்து இவனதான் ஆட வைப்பேன் அவனதான் ஆட வைப்பேன் நீ வந்து நடுவுல பஞ்சாயத்து பண்ணாத. நீ பண்ணு தப்பு இல்ல, ஆனா வேலிடா பண்ணு. சும்மா தூக்கிட்டு வந்து T20 பிளேயர்ஸ் இது டெஸ்ட்ல ஆட வச்சுட்டு டெஸ்ட் பிளேயர்ஸ் T20ல ஆட வைக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இத கேளு, ஒரு சவுத் ஆப்பிரிக்காக்கு போன வருஷமான்னு தெரியல, இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா போய் ஓடிஐ சீரிஸ் ஆடினாங்க, ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் தான், அந்த சஞ்சு சாம்சன் 100 அடிச்சா ஞாபகம் தான் அது அந்த சீரிஸ். அந்த சீரிஸ் ஒரு 2 மேட்ச் டக் அவுட் ஆனா அப்ப வந்து
அவன் வந்து என்ன சொல்லியிருந்தான், நீ வந்து ஒரு 32 மேட்ச் நீ டக் அவுட் ஆயிட்டு வந்தாலும் நான் உன்னை ஆட வைப்பேன்ற மாதிரி ஒரு இல்ல ஸ்டேட்மெண்ட் அதை வந்து விடு கம்பீர் அதை சொன்னான். விடு அது அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா சீரீஸ்லயும் சஞ்சு சாம்சன் நல்லா ஆடினா ஓடிஐல, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நல்லா ஆடினா ஓடிஐல. இப்ப பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்க்கு வந்து ஸ்குவாட் விட்டுருக்காங்க ஓடிஐல. எது இந்த டெபியூ இது சொல்றியா சாம்சனோடது இப்ப இல்ல? சொல்றேன்டா, இப்ப 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 ரீசெண்ட் ஃபார்ம்ல சொல்றேன். ஓடிஐல அவன் 100 3 அடிச்சான். 100 அடிச்சான். சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐல 100 அடிச்சான். அடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஓடிஐயுமே ஆட வைக்கல. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கூட ஓடிஐ சீரிஸ் விட்டுருக்காங்க. இப்ப வந்து நீ வந்து சஞ்சு சாம்சன் தான் செகண்ட் சாய்ஸ் விக்கெட். ரிஷப் பண்ணிட்டு வந்துட்டான். ரிஷப் பண்ணிட்டு எப்படி வந்தான்னு தெரியல, ஆனா வந்துட்டான். சரி, செகண்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பரா நீ சஞ்சு சாம்சன் தானே எடுத்துன்னு போனோம். துருவ் ஜுரேல் எங்க இருந்து வந்தான்? ஆக்சுவலா இது அதனா பண்ட் வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸே இல்ல போல இதுல. அதனா ஐபிஎல்ல நிறைய ஐபிஎல்ல மேட்ச் இப்பயுமே ஃபிளாப். இன்னைக்கு இப்பயுமே அடிக்கலையே வந்து. கேப்டன்சி ஒழுங்காவே பண்ணலையே டெஸ்ட் மேட்ச்ல. அவன் தான் கேப்டன் பண்ணான், ஒண்ணுமே பண்ணலையே. அவன்கிட்ட கேப்டன்சி கொடுக்கலாம் தப்புப்பா அவன் தான் எனக்கு தெரிஞ்ச கேப்டன்சி வரைக்கும். பண்ணான். இந்த டெஸ்ட் மேட்ச் அவன் தான், 2 அவன்கிட்ட டெஸ்ட் மேட்ச் அவன் தான் பும்ரா கேப்டன்சி பண்ணான். இருக்கும் போது எதுக்குடா மாத்தி விடுறீங்க? அவனே போதும்டா, பும்ராவே போதும்டா. அவனே தூக்கின்னு போயிடுவான்டா ஏய், பவுலிங்ல. கேஎல் ராகுலாவது பண்ணுவான்டா கேப்டன்சி, அவன்கிட்டயே கொடுக்குறேன். கேஎல்ராவ்லாம் வேணாம்ப்பா. கேஎல்ராவ் தான் பண்ணுவான், நான் பாத்துக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு அவன் மேல எல்லா சரி, பர்டனையும் நீங்க போட்டுக்கின்னு சரி நீங்க இவனுங்களை ஒரு சின்ன விளையாட விட பையன் தானே மாட்டான். போறீங்க, சின்ன பையன் தானே போறீங்க. எதுக்கு சுப்மன் கில ஜெய்ஸ்வால் போக மாட்டீங்களா? ஜெய்ஸ்வால் ஆல் ஃபார்மட் கிடையாதா? ஆ ஆக்சுவலா போலாம். ஜெய்ஸ்வால் ஆல் ஜெய்ஸ்வால் ஃபார்மட் ஆல் கிடையாதா? ஃபார்மேட் பிளேயர் போலாம். போலாம். ஆனா ஆ, அந்த மெச்சூரிட்டி ஆக்சுவலா வந்து இருக்குல்ல, அது இருக்குமான்னு தெரியல. இப்ப நீ ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலா வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாரேன். சத்புட்டிங்லாம் தூக்கின்னு போய் கேப்டன்சி கொடுக்கறது எனக்கு ஏதோ உடன்பாடு இல்ல. நீ டேலண்டாவே இருந்தாலும். ஏன்னா உள்ள வந்து கொஞ்சம் நிறைய சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. நான் யாரு வேலிடான ஒரு பிளேயர் நான் ஆல் ஃபார்மேட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன், பும்ராவே நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா இப்ப பும்ராக்கு பும்ரா வந்து அந்த எல்லா ரெஸ்ட், அந்த பும்ராக்கு அது இது இல்ல இல்ல இருக்குல்லடா, இன்ஜுரி இது நான் இருக்குல்ல. ஏன் அது எனக்கு புரியுது. ஆ, ஆனா நான் ஏன் சொல்றேன்னா, முக்கியமா ஏன் சொல்றேன்னா, இப்ப வந்து பும்ரா வந்து தோனி கூடயுமா ஆடியிருக்கான். ஆமா, ரோஹித் ஓகேவா? சர்மா கூட விராட் கோலி ஆடிட்டான். ரோஹித் சர்மா கூடயும் ஆடியிருக்கான், விராட் விராட் கோலி கோலி. கூடயும் ஆடியிருக்கான். ம். இப்ப நீ கம்பேரிட்டிவ்லி இப்ப பும்ரா வந்து இவ்ளோ இந்த லெஜெண்ட்ஸ் கூட ஆடிட்டு, அவன தூக்கின்னு போய் நீ கில்லுக்கு அடியிலயோ, இல்ல ஜெய்ஸ்வாலுக்கு அடியிலயோ, இல்ல சின்ன பசங்க கூட அடியில விளையாட வச்சீங்கன்னா, அவனோட 100% குடுப்பானான்றது இப்போ டவுட் வரும். இப்போ ஆனா இது அவன் இது கேளு. 1000 தான் நேஷனலுக்கு ஆடுறான் ஓகே. நேஷன்ஸ்க்கு ஆடுறான். நான் ஒத்துக்கிறேன். ஆனாலுமே ஒரு ஈகோ ஹர்ட் ஆகும். எனக்கு என்னன்னா, நான் வந்து உண்மையிலே இவ்ளோ பெரிய பிளேயரு உண்மையிலே அப்படின்னு. யார்கிட்ட நம்ம ஓடிஐல கேப்டன்சி போயிருக்கணும்? ஸ்ரேயஸ் ஐயர்ட்ட தான் போயிருக்கணும். ஆ ஸ்ரேயஸ் ஐயர்ட்ட தான் போயிருக்கணும். வேலிடான உண்மையா ஒரு ஸ்ரேயஸ் பிளேயர். ஐயர்ட்ட தான் போயிருக்கணும். கண்டிப்பா வேலிடான ஒரு பிளேயர். ஷேசேர வச்சு விளையாடி. வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டன் வச்சு என்ன பண்றது? டேய் வைஸ் யார்ரா கேப்டன். நீ? டேய் அவன் உண்மையாலே ஏன்டா ஒரு அவன் நல்ல கேப்டன்ரா. சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சதுக்கு அவன் தான் மெயின் ரீசன். கரெக்டா? சாம்பியன்ஸ் டிராஃபி அவன் தான் மெயின் ரீசன். அவன் தான் அடிச்சான் வந்து. ஆமா, ஆமா. கரெக்ட். சாம்பியன்ஸ் டிராஃபில வேர்ல்டு கப்லயும் நல்லா தான் ஆடினான். இவங்க வந்து எல்லா ஃபார்மேட்லயும் வந்து ஒரே கேப்டனா போகணும்னு பாக்குறாங்கடா. அதுக்கு எனக்கு ஒரே தெரிஞ்சு கேப்டன் கிடையாது. ஒரே ஒரே கேப்டன் கில் கேப்டன்லாம் அவ்வளவுதான். கிடையாது. வைக்கலாமே. நீ இப்போ சிவசேகர் எல்லா ஃபார்மேட் அதை கம்பீர் இப்போ இரு. இது பண்றாங்க, ப்ரூவ் உண்மை பண்றாங்க. என்ன தெரியுமா? கம்பீருக்கு அவன் சொல்ற பிளேயர் எடுக்கணும். அதுக்கு ஆமாசாமி போடுற ஒரு ஆள் வேணும். அதான் உண்மை. அது நடந்துச்சு. அதான் உண்மை. ஃபேக்ட் அதான். இவங்க ஸ்குவாட் செலக்ஷனே இங்க வந்து தப்பா இருக்குடா. என்ன ஸ்குவாட் செலக்ட் பண்றாங்க, எப்படி செலக்ட் பண்றாங்க, எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்றாங்கன்னே புரியல. ஏன்டா போன நம்பர் ஓடி ஒன். சீரிஸ்ல வந்து ஜடேஜா கிடையாது, அக்சர் பட்டேல் இருந்தான். இப்ப இப்ப இந்த அக்செப்ட் ஓடி பண்ணி சீரிஸ்ல வந்து அக்சர் பட்டேல் கிடையாது, ஜடேஜா இருக்கான். நான் உனக்கு எந்த ஏன் பேசிஸ்ல இருடா, நீ வந்து நம்ம மாத்தி மாத்தி கொடுக்கலையா? ஓடிஐல துருவ் ஜுரேல் எங்க இருந்து வந்தா சஞ்சு சாம்சனுக்கு முன்னாடி? நான் சொல்லு, துருவ் ஜுரேல் எங்க இருந்தா சஞ்சு சாம்சனுக்கு முன்னாடி? நான் வந்து துருவ் ஜுரேல் வந்து நான் வந்து டீக்ரேட் பண்ணல. அவன் ஒரு நல்ல பிளேயர் நல்ல தான் பிளேயர் துருவ் தான், ஜுரேல். இல்லன்னு சொல்லு. நீ சஞ்சு அவன் நல்ல சாம்சன் பிளேயர், நல்ல டெக்னிக் எல்லாமே இருக்கு. ஒரு இது மீம் பார்த்தேன். ஸ்ட்ரீக் துருவ் ஜுரேலையும் பவுமாவே வச்சு. பவுமாவும் துருவ் ஜுரேலும் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி யாருமே ஒரு மேட்ச் கூட தோத்ததில்ல டெஸ்ட்ல. ஏதோ ஒரு ஸ்ட்ரீக் எண்ட் ஆக போகுதுன்னு நான் கூட சரி பவுமாவோட ஸ்ட்ரீக் தான் எண்ட் ஆக போகுதுன்னு ஒரு 2வது நாள் நினைச்சேன். நான் நினைச்சது தப்பு. நீ எப்படி நினைக்கலாம்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒன்னு என்ன ஏண்டா தெரியுமா அவனுங்க? 200 எவ்வளவு ரன் டார்கெட் கொடுத்தானே அதை அடிக்க முடியல அவனுங்களால. 124. அத போய் அடிக்க முடியாம 36 ரன்னா 24 ரன்லயே தோத்துந்தானுங்க. ஆமா. இன்னைக்கு பாரு, பார்க்கவே ஒரு மாதிரி இன்னைக்கு என்ன எரிச்சலா தெரியும்ல? இருந்தது. 408 ரன்ஸ் ஹையஸ்ட் இந்தியா தோத்த மார்ஜின். ஆமா, ஹிஸ்டரி வேற. எவ்வளவு டார்கெட் லீட் எடுக்க எவ்வளவு டார்கெட் 576 கொடுத்தாங்க? 576. அதெல்லாம் 5th டே வரைக்கும் வந்துட்டு எப்படி அடிப்பானுங்க? டேய், இந்த ஜடேஜா 50 அடிச்சான்டா. இந்த நிதிஷ் கொஞ்சம் டிரா பண்றது கஷ்டம் தான். கூட நிக்கலாம். அவன் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறான் போயிட்டு. ஆக்சுவலா நினைச்சிருந்தா இவங்க டிரா பண்ணிருக்கலாம். இந்த மேட்ச் டிராக் போயிருந்தாங்கன்னா அதுவே ஒரு வின்னுக்கு மாதிரி எடுத்துருக்கலாம் நம்ம.
டிரா கூட பண்ண முடியாத அளவுக்கு இந்தியா அவ்வளவு மோசமாவா இருக்குது. இந்தியால பண்ண முடியாத அளவுக்கு டிரா பண்ண முடியுது, டிரா பண்ண முடியல. பிச்சில் ஒண்ணும் இல்ல, பிச்சில் திரும்பல அப்படின்னாங்க. அவன் சைமன் ஆர்மர் லூப் கொடுக்குறான், வந்து லூப் கொடுக்குறான், அப்படியே பால் திரும்ப குல்தீப் அது அவுட் ஆன பால்லாம் வந்து விக்கெட் எடுத்தானா அவனோட பேக் ஸ்டோரி நீ பாக்கணும். அவன் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் விளையாடி இருக்கான், எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்கான், எவ்வளவு உழைச்சி டீம்ல வந்திருக்கான் நீ பாக்கணும். அது மாதிரி நீ ஒரு இந்தியன் அவன் நல்ல போலர் தான், 1000 விக்கெட் எடுத்துக்கிறான். நீ நம்ம ஸ்பின்னரையும் சைமன் கம்பேர் பண்ணி யார் பெட்டரு? நார்மலா கேக்குறேன். நம்ம ஸ்பின்னர் பெட்டர்ரா, ஆனா அவன் வந்து உழைச்சி போட்டு அந்த டெஸ்ட் மேட்ச்ல போட்டு பழக்கம்டா அவனுக்கு. அந்த பழக்கத்துலதான் அவனுக்கு வந்து ஓகேவா. அது மாதிரி இந்தியால யாரு இருக்கான்னு சொல்லு. இருடா, அவன் கரெக்டா லூப் கொடுத்து போட்டான். நம்ம ஆளுங்கலாம் பாரு ஃபிளாட்டா அடிச்சாங்க வந்து. அவன் ஃபிளாட்டா அடிச்சாலுமே, நம்ம ஆளுங்க ஃபிளாட்டா அடிச்சாலுமே நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, பேட்டிங் எப்படி ஆடினான்னு ஒரு பேட்டிங் ஸ்டைல பாரு. அவனுக்கு வந்து ஒரு பால் ஸ்வீப் பண்ணானுங்க, ஒரு பால் இறங்கி வந்து ஆடினானுங்க. நம்ம ஊர்ல தான் போயிட்டு இருப்பாரு முத்துசாமி. அதுதான் சொல்றான், அவங்க எப்படி ஆடினாங்கன்னு பாரு. ஒரு பால் இறங்கி வந்து ஆடினானுங்க, ஒரு பவுலர் வந்து செட்டிலாவே விடல. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணானுங்க, போய் மாட்டிக்கிறானுங்க. நீ பும்ராவே வச்சுக்கோயேன். யான்சன் வந்தான், ஒரு ஷார்ட் பால் போட்டாங்களா? ஒரு ஷார்ட் பால் போட்டாங்களா? அவனுக்கு நீ ஷார்ட் பால் போட்டா எங்க போவோம்? என்ன டேய், அவனுக்கு நல்ல 7 6 அடிச்சான்டா. அவன் 7 6 அடிக்கிறான் வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒருத்தன். தம்பி அவன் வந்து இருக்க ஹைட்டுக்கு நீ ஷார்ட் பால் போட்டாலுமே அவன் இடுப்பு அளவுக்கு தான் போகும். அட்லீஸ்ட் ஒரு பவுன்சர் ஷார்ட் பால்லாம் ட்ரை பண்ண முடியாது. அவன் ஜகா வாங்கி வைக்கணும்டா. அவனுக்கு போட்டதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, எல்லாம் ஸ்லாட்லயே போட்டாங்க. அவன் நின்ன இடத்துல தூக்கி கஷ்டம் எல்லாத்தையும். 94 ரன்ஸ். அங்கேயே கதை நாம பொண்ணு போக வேண்டியதுதான். நம்ம இந்தியா வந்து டேட்ல முத்துசாமியும் அந்த வேற பார்ட்னர்ஷிப் போடுவாங்க தெரியுமா? தெரியும், அது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அவனுங்களே ஒரு அந்த அவன் பேர் என்னது, முல்டர் தானே? முல்டரை தவிர மத்த எல்லாருமே 20+. முல்டரை தவிர எல்லாருமே 20+. கடைசியில மகாராஜ் ஏதோ மகாராஜா, ஆமா மகாராஜ். அங்க ஒரு பக்கம் பார்த்தா இங்கிலாந்து, இதுல வர இங்கிலாந்து சீரிஸ் போய் நாங்க டிரா பண்ணோமா. இங்கிலாந்து ஆடுறான்ல இந்த மேட்ச், ஆடுறான். இங்கிலாந்து வந்து வேர்ல்ட் டெஸ்ட் டேபிள்ல நமக்கு கீழே இருக்கிறான் அவன். என்ன பாகிஸ்தான் நமக்கு மேல அவன டிராப் பண்ணிட்டு ஆனா இங்கிலாந்துல போய் டிராப் பண்ணிட்டு வந்தது அது ஒரு நல்ல விஷயம். நான் உனக்கு கேக்குறேன், இங்கிலாந்து போய் டிராப் பண்ணி சூப்பரா ஆடினாங்க. இங்கிலாந்துல போய் சூப்பரா ஆயிடுச்சு. கில்லு செம்மையா ஆனா ஒத்துக்கிறேன் நானு. ஆனா இத்தனை வருஷத்துல இங்கிலாந்தோட வீக்கஸ்ட் சைடு தானே. அதுவும் வீக்கஸ்ட் சைடுலாம் சொல்ல முடியாது. இத்தனை வருஷம் ஸ்குவாட கம்பேர் பண்ணு. ஆண்டர்சன், பிராடு, அவன் பேர் ஸ்பின்னர் இருப்பானே, அவன் பேர் என்னடா, ஆடுறான்ல மொயின் அலி டெஸ்ட்ல என்ன தெரியல. நிறைய பேர் இருந்தாங்கடா. இப்ப நீ டிராப் பண்ணது நல்ல விஷயம். டிராப் பண்ணது ஓகே, சூப்பரான விஷயம். என்ன டிராப் பண்ண அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா சீரிஸ் யாரு இன்னொரு ஸ்பின்னர்? ஆதில் ரஷீத் இல்ல, யார் இப்பயா கேக்குற? இல்ல யாரோ ஒரு ஸ்பின்னர் சொன்னீங்க. ஜாக் லீச். அதான் லீச்சா? மொயின் அலி இல்ல, நான் ஃபர்ஸ்ட் இவன் இருந்தான்டா, அவன் பேர் என்னது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த கிரேம் ஸ்வான் ஒருத்தன் தான். ரொம்ப பின்னாடி போயிட்டேன். இந்தியா சீரிஸ்ல வந்து அவன் தான். அதோட மோன்டி பென்னசார் இந்தியாவுக்கு வந்து பொட்டல் பண்ணிட்டு போனாங்களே அப்போ ஸ்டார்டிங்ல. மோன்டி பென்னசார் இல்ல அப்ப புரியல, 2 பேர் இருந்தாங்க. மோன்டி பென்னசார் இருந்தாங்க, 2 ஸ்பின்னர். இவங்க வந்து நாங்க ஆட மாட்டோம், நாங்க வந்து அப்ளை பண்ண தெரியலன்னு கம்பீர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. சவுத் ஆப்பிரிக்காலையும் யாருமே ஒழுங்கா ஆடல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்ளை பண்ணலன்னா அப்ப எதுக்கு அந்த பிச்சு கொடுக்குறீங்க? உங்களுக்கு தெரியல. அப்ப ஸ்பின்னு கொடுத்தாலும் நீங்க ஆட மாட்டீங்க, ஃபாஸ்ட் பவுலிங் கொடுத்தாலும் ஆட மாட்டீங்க, தர தான் கொடுக்கணும். தர கொடுத்தாலும் ஆட மாட்டீங்க, அப்படின்னா தான் ஆடணும். எது கொடுத்தாலும் ஆமா. இதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் வருதா, அது அடிச்சுடுவாங்க. எப்படி அடிச்சுடுவாங்க, அடிச்சுட்டு பிக்சர்ஸ் போடுறாங்க பாரு. ஒரு மேட்ச் பாகிஸ்தான் கூட, அது எப்படியும் வந்துடும் நம்மளுக்கு. அது இல்லைன்னா உங்களுக்கு ஓடாது வேர்ல்டு கப்பு. ஆனா உன்னா பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து USA, நமீபியா, நெதர்லாண்ட்ஸ். என்னடா இது பிக்சர்ஸ்? போட்டானுங்க இந்தியா பாகிஸ்தான் நமுத்து போனதா ஆயிடுச்சு. ரைவல் சொல்லி ரைவல்ரினா நான் என்ன சொல்லுவேன், ரைவல்ரினா 2 பேரும் ஈக்குவலா ஜெயிச்சிருக்கணும். சும்மா நச்சின்னு போட்டு இந்த ஸ்டேட்டுக்குள்ள இது கண்ட்ரிக்குள்ள இருக்க பிரச்சனைய போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது.
உண்மையான ரைவல்ரினா இந்தியா ஆஸ்திரேலியா சொல்றியா? ஓகே. இந்தியா இங்கிலாந்து பண்றியா? ஓகே. இவனுக்கு ரைவல்ரின்னு இவனுங்களே சொல்லிப்பானுங்க. அதுக்கு ஒரு பாட்டு வேற போட்டுப்பானுங்க. பிக்சர்ஸ் ஆனவனா கேட்டா, அதே மாதிரி ஓ இன்னொரு இதெல்லாம் அதிசயமா கேட்பானுங்க. ஓ இந்த தடவை இந்தியா பாகிஸ்தான் வந்துருச்சா? யாருக்கும் தெரியாது பாரு இந்தியா பாகிஸ்தான் வரப்போகுதுன்னு. ரொம்ப அதிசயமா கேட்பானுங்க வந்து. அதே மாதிரி எங்க பாரு இந்த டெஸ்ட் மேட்சே எத்தனை வச்சுங்க, நம்ம எந்த பேட்ஸ்மேன் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே யாருக்குமே இல்ல. ஒரு ஃபைட்டு மாதிரி அது நான் நீ அடிக்கிறேன், நான் நான் ஒன்று நிக்கிறேன்டா. சொல்கிறேன் தரேன். பிளேயர்ஸை நீ மிக ப்ளேம் பண்ண இந்த வயசில் முடியாது. நீ அதுக்கான ரைட் பிளேயர்ஸ் எடுக்கணும். நீ T20லேருந்து நேராக தூக்கி வந்து இங்க ஆட வைப்ப. அவன் என்ன அதான் பண்ணுவான்? சொல்றேன். ஆ நீ அவன் கோச்சிங் செலக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் தப்பு, கோச்சிங் ஸ்ட்ராட்டஜியும் தப்பு. இப்போ ஒரு கோச் ஒருத்தன் வரானா, அவன் கம்பீர் எப்படி வந்தான்? ஐபிஎல்ல இருந்து டைரக்டா டேய் ஃபாஸ்ட் ட்ராக் நீ பண்ணி இங்க நான் ஒரே இந்தியன் டீமுக்கு கேட்குறேன். கொண்டு நான் வந்துட்டாங்க. நான் வந்து கம்பீருக்கு அகேன்ஸ்டாக எதுவும் பேச விரும்பல. நான் ஒன்று கேட்குறேன். கம்பீர் என்ன டீமுக்கு இது முன்னாடி கோச் பண்ணாரு? என்ன டீம் கோச் பண்ணாரு? ஒண்ணுமே இது கோச்சிங்கே பண்ணலையே. கேகேஆர்ரா. கோச்சிங் டேய் பண்ணல. கேகேஆருக்கு நம்ம மென்டரு. கோச்சு கேகேஆருக்கு கிடையாது. மென்டர் தான் கேகேஆரா? பண்ணியிருந்தான். ஓ. சந்திரகாந்த் பண்டிட் தான் கோச். யாருமே சந்திரகாந்த் பண்டிட் கிரெடிட்டே கொடுக்கல அந்த ஐபிஎல் ஜெயிச்சதுக்கு. இவர் வந்து அப்படியே மாத்தி விட்டானுங்க இவர் கம்பீருக்கு. ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, ஒரு சிக்ஸ் அடிச்சதுனால நாங்க வேர்ல்டு கப் ஜெயிக்கல அப்படின்னு தோனிக்கு சொல்லுவாராம். அங்க வந்து அவங்க ஒன்னும் கிரெடிட் சொல்ல முடியாது. அங்க வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டாராம். இங்க ஆக்சுவலா பார்த்தா சந்திரகாந்த் பண்டிட் தான் வந்து அவன் எத்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் நீ கோச்சிங் பண்ணிட்டு தான் ஐபிஎல் டீம் கோச்சிங் வந்தான். ஆக்சுவலா அதான் பார்த்தா அவன் தான் நம்ம இந்தியன் கோச் ஆகிருக்கணும். ஆனா கம்பீர் தூக்கி கோச் ஆகிட்டீங்க. ஏண்டா ஆக்சுவலா கம்பீர் ஸ்ரீதர் இருக்கான் தெரியுமா? கம் கோச் ஸ்ரீதர். ஸ்ரீதரா? ஸ்ரீதர் கோச், ஃபீல்டிங் கோச். ஸ்ரீ ஆமா ரவி ஆமா சாஸ்திரி தெரியும் இருக்கும்போது அவர் தெரியும் டீம்ல தெரியும் 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 தெரியும். கமெண்ட் பண்றாரு. ம் அவர் வந்து இது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. என்னன்னா டிராவிட் வந்து ஒரு வாட்டி சொல்லிக்கிறாரு. டிராவிட் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த மாதிரி இப்ப நம்ம இந்தியா டீமுக்கு ஆட வரோம்னா நம்ம எப்படி ஆட வரோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் விளையாடுறோம். அதான் ஒவ்வொரு மேட்சா விளையாடி தானே இந்தியா டீம்ல வரும். அதே மாதிரி தான் கோச்சிங் பண்ணணும்னாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் கோச் பண்ணணும். ஒரு படிப்படியா கோச்சிங் பண்ணி தான் இந்தியன் டீம் கோச்சிங் டேய் பண்ணணும். அப்பதான் வந்து உனக்கு அந்த சுச்சுவேஷன் தெரியும். இவரு ரிட்டையர் ஆயிட்டு கொஞ்ச நாள் கமெண்ட்ரி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்பி ஆயிட்டாரு. திடீர்னு எல்எஸ்ஜில தூக்கி மென்டரா அதுக்கப்புறம் போட்டாங்க. மென்டரிங் பண்ணாரு. எல்ஐசியில மென்டர் பண்ணாரு. அங்க இருந்து அங்கேருந்து கேகேஆர் போனாரு. திருப்பி கேகேஆருக்கு மென்டரா தான் வந்தாரு. கோச்சா வரல. மென்டர் வேற கோச் வேற. அங்க அப்படி சொல்லி அப்படியே தூக்கி வச்சிருந்தாலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோச் இந்தியாக்கு நாங்க வந்து டொமஸ்டிக் சான்ஸ் எங்க டொமஸ்டிக் அப்ப கூட 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 அபிஷேக் நாயர்னு ஒருத்தன் வந்தான், ஞாபகம் இருக்கா? அதை தூக்கிட்டாங்களே. நல்லா பண்ணல. ஆஸ்திரேலியா சீரிஸ்ல தோத்ததுனால அபிஷேக் ஆஸ்திரேலியா சீரிஸ் நாயர். அப்ப கூட இந்த கம்பீர் யாரு? கம்பீர் சொன்ன உனக்கு ஹெட் கோச். பேட்டிங் கோச் தூக்குவ, ஹெட் கோச் தூக்க மாட்டியா நீ? அது பேட்டிங் கோச் வந்து பேட்டிங் ஒழுங்கா இல்ல, பேட்டிங் கோச் தூக்கிட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. சரி இப்ப பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை தூக்கிடலாமா? இந்த இவனே அகமது ஃபுட்பால்ல எல்லாம் ஒழுங்கா விளையாடலாம் சாக் பண்ணுவாங்க பாத்துக்கிறியா மேனேஜர்லாம்? ஆமா அந்த ஆமா. மாதிரி கொண்டு வந்தா அடங்குவானுங்க. அதான் அதெல்லாம் இவனுங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இது பண்ண முடியாது. ஏன்னா கான்ட்ராக்ட் போட்டாங்கல்ல. இந்தியா பாகிஸ்தானை வந்து ரைவல்ரின்னு சொல்லாதீங்க. ரைவல்ரினா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த நான் வந்து சிஎஸ்கே vs எம்ஐஏ ரைவல்ரி, எல் கிளாசிக்கோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா பொழந்துருவேன். எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு 100 வருஷத்துக்கான பகை. 100 வருஷத்துக்கான பகை. அந்த மாதிரி ஒரு பார்சிலோனா ரியல் மேட்ரிட் பகை. அது வேற மாதிரி. அது பகை. அது வந்து ஒரு ஊருக்கான பகை. அது அப்படியே மேட்சுக்குள்ள எடுத்துட்டு வந்து அதை வச்சு ஒரு 100 வருஷம் ஒரு 60-70 வருஷமா நடத்தினுக்கானுங்க ஆல்மோஸ்ட். ஓகேவா? அதை கொண்டு வந்து இங்க வந்து ரைவல்ரி எல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா வேணும்னே நல்ல ஒரு கேம் வந்து எல்லாருக்கும் ஐப் ஏத்தி விட்டு எல்லாரும் மண்டையிலே ஏத்தி ஒரு வேற இன்னொரு சைடு உள்ள வேற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோரே பண்ண விட்ற மாட்டானுங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பேஸ்கெட் பால் சூப்பர் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால் நல்ல ஸ்போர்ட்ஸ், அதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டானுங்க. கிரிக்கெட் இப்போ கம்பீர் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்லிக்கிறாருன்னா, என்ன நியூசிலாந்து சீரிஸ்க்கு கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. என்ன சொல்லுங்கன்னா, நான் தான் உங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஏசியா கப் ஜெயிச்சு கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அப்ப அது பேர் கிரெடிட் ஸ்டீலிங் கிடையாதா? நீ டோனி ஒரு வாட்டி கிரெடிட் ஸ்டீல் பண்ணாரு. டோனி என்ன பண்ண? டோனி ஒண்ணு எதுவுமே பேசவே இல்லை. என்னால் தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்கன்னு டோனி ஒரு தடவை சொன்னது கிடையாது. ஆனா டோனி வந்து இப்படி பண்ணாரு சொல்லி நான் தான் எனக்கு அந்த கிரெடிட் கொடுங்க கேட்டேன். இப்போ வந்து நீயே வந்து நான் என்னால் தான் கப்பு ஜெயிச்சேன் எப்படி சொல்லுவ? அந்த அந்த வேர்ல்டு அப்போ அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன்னால தான் ஜெயிச்சாங்களா? அப்போ நீ தான் அப்போ தோத்தாலும் நீ தானே தோத்துன்னு ஒத்துக்கோ. இவ்வளோ கேவலமா ஆடுறன்னு ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கிட்டனா பிரச்சனை கிடையாது. ஒத்துக்க மாட்டியே. மாத்தி பேசுறல்ல. அவன் அப்படித்தான் மாத்தி தான் பேசுவாப்புல தலைவன். கேகேஆருக்கு நான் தான் கப்பு வச்சு கொடுத்தன்ற மாதிரி பேசுறேன். அப்போ அது பேர் கிரெடிட் ஸ்டீலிங் கிடையாதா? அப்போ நீ உண்மையாக வந்து சந்திரகாந்த் பண்ணிட்டு தான் நல்லா பண்ணாருன்னு அவரு பேரையும் மென்ஷன் பண்ணி எங்கேயும் சொல்லணும்னு சொல்லலை. அப்புறம்
இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா அவரு இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு, ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் ஒத்துக்கிறேன், சரி இந்தியாவுக்கு வந்து நல்லா ஆடினாரு, வேர்ல்டு கப் 2 T20 வேர்ல்டு கப் அந்த 7ல ஜெயிச்சது 11ல ஜெயிச்சு நல்லா ஆடினார் ஃபைனல்ஸ்லாம் ஒத்துக்கிறேன், எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்காக நீ ஒரு பிளேயர் தோனியை வந்து சும்மா ஒரு சிக்ஸ் அடிச்சு நல்லா வேர்ல்டு கப் ஜெயிச்சது கிடையாது. அவர் சொன்ன தோனி வந்து சொன்னாரா நான் தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தேன்னு சொன்னாரா? நீ எப்போ பார்த்தாலும் வந்து தோனி ஒரு வில்ல மாதிரி காட்டுவீங்க. அந்த ஸ்குவாடே வந்து யார், ரெய்னா, விராட் கோலி, அப்புறம் யாரு சில பேர் இந்த பியூஷ் சாவ்லா, அந்த மாதிரி அஸ்வின், இந்த மாதிரி போலர் தவிர மற்ற எல்லாருமே அந்த ஸ்குவாட்ல வரவங்க தோனியை பைசு தான் பேசினாங்க அதில். ஆனால் தோனி ஒரு தடவை கூட வெளில வந்து என்னால் தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சோம் அப்படின்னு ஒரு தடவையும் சொல்லல. ஆனால் ஒரு வாட்டி வந்து இவரு ஒரு சிக்ஸ் அடிச்சனால ஜெயிச்சது இல்லை. அப்போ நீ கோச்சிங் பண்ண ரெய்னாவை தவறன்றேன். ரெய்னா சில பேர் தவிர விராட் கோலி, அது வேற டாபிக். ஏன்டா வேற பக்கம் போயிட்டு இருக்கீங்க? இல்ல சரி இல்ல சொல்றேன், எனக்கு வந்து ஒரு கோவம் வந்துடுற, ரொம்ப நாள் ஒரு கோவம் வந்துச்சு, இப்பதான் மாட்டாரு தலைவர் ஸ்டேட்மெண்ட். கம்பீர் வந்து இந்தியன் கிரிக்கெட் என்ன பண்ணா, ரவி சாஸ்திரியும் கோலியும் பில் பண்ணி வச்சிருந்த டீம் ரோஹித்தும் டிராவிடும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்க. இவன் வந்து மொத்தமா வச்சு விட்டான். ஒரு வாட்டி ரவி சாஸ்திரி வந்து ஏதோ கம்பீரை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரவி சாஸ்திரி கம்பீர் வந்து சொல்லிடுறாரு பிரஸ் மீட்ல, ரவி சாஸ்திரி என்ன ஜெயிச்சாரு வந்து பேசுறாரு அப்படின்ட்டு. நீ என்ன அது நீ சொல்றதுக்கு யாருட்டு, நீ என்னதான் ரவி சாஸ்திரியை வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல விட்டுரு, ரெட் பால் கிரிக்கெட்ல நீ தொட கூட முடியாது. லைக் கோச்சிங்ல சொல்றேன். என்ன மாதிரி இந்தியன் டீமை கொண்டு போய் அன்பீட்ல கொண்டு வச்சுட்டு போனாங்க, கரெக்டான பிளேயர்ஸ் எடுத்தாங்க. ஏன்டா இந்த அனுமா விகார்லாம் இந்த அனுமா விகார்லாம் எங்க போனா, ரகானே எல்லாம் ரிட்டையர் ஆகலடா. அபிமன்யு ஈஸ்வரன் 4 வருஷம் ஸ்குவாட்ல வச்சிருந்தாங்கடா, ஆடாமே டிராப் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினா உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, ஐபிஎல் நல்லா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் டீம்ல வாய்ப்பு. கம்பீர் வந்து ஐபிஎல்க்கு டெஸ்ட்க்கு என்னடா சம்பந்தம், கம்பீர் எதுக்குடா அத வச்சு எடுக்கறாங்க? டீம் செலக்ஷன் நீ எப்படி பாரா, அபிமன்யு ஈஸ்வரன் எங்க போனா, சஃப்ராஸ் கான் எங்க போனா, கருண் நாயர் எங்க போனா. இந்தியன் பிச்சஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க கூடிய கருண் நாயர் இங்கிலாந்துல ஆடி ஏன்னா பால் டிஃபரன்ஸ் கூடமாடா தெரியாது அவங்களுக்கு. அதான் சொல்றேன். இப்ப திடீர்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா புரியல, எங்க இருந்து வந்தா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட் என்ன, நிதிஷ்குமார் ரெட்டியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட் என்ன, அவன் விக்கெட்டே எடுத்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட் 66 விக்கெட் தான் எடுத்துறான் 100 மேட்ச் விளையாடி. நீ ஆல் ரவுண்டர் சொல்ற, கேட்டா ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்டா நிதிஷ்குமார், எப்பறம் ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்டா வருவான் அவன்? ஏன்டா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல் ரவுண்டர் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு சிவம் துபை வாழ்த்து, சரி சிவம் துபை வாழ்த்து. எந்த ஆங்கிள் ஓடிஐல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அக்செப்ட் பண்றதோட பிரெஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறீங்க? எதுவும் கேட்டா வந்து நாங்க வந்து எங்களுக்கு டீம் கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறோம். என்ன ஜெயிச்சு காட்டுறோம், ஆஸ்திரேலியால போய் சீரிஸ் தோத்துட்டு வந்தாங்க, அதான் இருந்தது. எது ஓடிஐ சீரிஸ். T20ல அந்த மழை பெஞ்சு இந்த மழை பெய்யாம இருந்தா டிரா ஆயிருக்குமாலாம் எனக்கு தெரியாது. அந்த சீரிஸ் ஆனால் நல்லா ஆடினாங்க. அபிஷேக் சர்மான்னு ஒருத்தனை வச்சு போயிட்டு இருக்கிறாங்க T20ல, உண்மை அதான். அதே வந்து ஆக்சுவலா 2 இயர்ஸ் முன்னாடி யார் ஓப்பனிங் இருந்தா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் பர்மனன்ட் ஓப்பனிங்காவே இருந்தது. அவன் கொஞ்சம் டெஸ்ட்ல போவோம், அவனுக்கு ரெஸ்ட் இருந்ததுனால அபிஷேக் சர்மா உள்ள வந்தான். அவன் அடிக்கும் இப்ப அவனை வந்து வெளியே உட்கார வைக்க முடியாம இப்ப அபிஷேக் சர்மா வந்து இவங்க லாக் ஆயிட்டாங்க. அபிஷேக் சர்மா ஒரு வேலிடான பிளேயர்ரா டேய். அவனுக்கு வந்து T20ஸ்ல வந்து அவன் டாலன்ட் சொல்லடா. அப்ப அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து இப்ப T20 ஓப்பனரா கன்ஃபார்ம் பொசிஷன்ல இருந்த எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நீங்க என்ன கேக்குறீங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன், அவனை தூக்கிலாம் போடுறது தப்பு, தூக்கிலாம் போடக்கூடாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிளேஸ் வேணும்னு பேசும்போது கம்பீரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப நாளாவே ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் அவனுக்கு என்னன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எப்பயுமே இருக்கணும்னு பாக்குற ஒரு பிளேயர் கம்பீர். நம்பர் 8ல பேட்ஸ்மேன் அவரோட மெயின் இதுவே. நம்பர் 8 வந்து அவன் ஒரு 20 ரன் அடிப்பான், அவன் பவுலிங் போட்டு 20 ரன் கொடுக்க போறான், அதான் நடக்க போகுது. எதுக்கு நம்பர் 8ல போய் நோட்டிட்டு வச்சு நிக்கிறோம் நீ? ஏன்டா எதுக்குமே டெஸ்டிங்கே பாரு, 5 பேட்ஸ்மேன் இருப்பாங்க, 5 பவுலர் இருப்பாங்க, 2 ஆல்ரவுண்டர் தான் இருப்பாங்க. இவன் ஒரு ஆல்ரவுண்டர் 2 விக்கெட் கீப்பர் ஆடுவாங்க டெஸ்ட்ல. பியூர் பேட்ஸ்மேனே இல்லையே. போன மேட்ச் எதுல தோத்தோம், பேட்டிங்ல தானே தோத்தோம், சேஸ் பண்ண முடியாம தானே தோத்தோம். அப்படி இந்த மேட்ச் பியூர் பேட்ஸ்மேன் தானே ஆடி இருக்கணும், நீ ஆல்ரவுண்டருக்கு போறேன்னு தான் கேள்வி. விராட் கோலி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இவங்க வந்து எனக்கு டீம் வேணும், நீங்க போயிடுங்க, எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதான் நடந்திருக்கும் உண்மையிலே. அவனுக்கு என்னடா ஓவர் நைட்ல ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு போறானுங்க. ஏன்டா விராட் கோலி எல்லாம் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆற பிளேயர்ஸ். ஒரே இந்தியாவை ரிவைவ் பண்ணுச்சுங்க, ஓடிஐல கேப்டன்சி கொடுத்தா மட்டும்தான் இந்தியாவை திருப்பி வர முடியும். ரிட்டையர்மெண்ட்ல திருப்பி வா வந்து விளையாடுன்னு சொல்லி கேப்டன்சி எந்த எந்த கண்ட்ரியிலாவது உனக்கு ஐசிசி டிராபி ஜெயிச்சு கொடுத்த கேப்டன் அடுத்த சீரிஸ் வரும்போது தூக்குவாங்களா?
கேட்டா நாங்க அடுத்த லெவலுக்கு போறோம்னு சொல்றீங்க. வந்து எதுக்கு சரி அடுத்த லெவலுக்கு போற, நீ சுப்மன் கில்லுக்கு கொடுப்ப, எதுக்கு சுப்மன் கில் கேப்டன்சில என்ன பண்ணிக்கிறான்? ஒண்ணுமே பண்ணது கிடையாது. ஐபிஎல்லையும் ஒண்ணு பெருசா ஒண்ணு பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் சீசன் கேப்டன் பண்ணா குஜராத் 7th பிளேஸ் அவன் முடிச்சது. பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்ரா, இந்தியன் கிரிக்கெட்டோட பிரின்ஸ்ல வந்து நீ இப்படி பேசக்கூடாது சொல்றேன். ஆல் ஃபார்மேட் பிளேயர் சரி ஆல் ஃபார்மேட் நீ அடிச்சு போ. முதல்ல சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் T20ல ஓப்பனிங் பண்ணும்போது ஸ்மூத்தா போய் நின்றுச்சு. இவனை வைஸ் கேப்டனா போட்டு ஆட வைக்கணும்னு மேலே ஆடி சஞ்சு சாம்சன் கீழே ஆடி அவனையும் ஓடிச்சு மேலேயும் ஓடிச்சு கன்ஃபியூஷன் ஆகி திலக் வர்மா திடீர்னு 3 வரான், திடீர்னு திலக் வர்மா 5 வரான், திடீர்னு சிவம் துபே 3 வரான். கேட்டாங்க ட்ரையல் எரர் பண்ணுறோமா? எதுக்குடா ட்ரையல் எரர்? ஃபிக்ஸான ஒரு டீமில் நீ உனக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு யாரை ஆட வைக்கிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது நீ ட்ரையல் எரர் பண்ணுற ஓகே. உனக்கு திலக் வர்மா தான் 3 ஆட போறான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சூரியகுமார் 4 ஆட போறான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ யார் அந்த சிவம் துபே மேலே போகிறது திருப்பியுமே கீழே வரது எதுக்கு பண்ணணும்? கன்ஃபார்மான பிளேஸ் எதுக்கு நீ மாற்றி மாற்றி விளாண்டுக்கணும்? இந்த மாதிரிலாம் நீங்கள் வித்தை காட்டுவீங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணுறோம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணுறீங்க? கேட்டால் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டு நீங்கள் மட்டும் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 27 வரைக்கும் கான்ட்ராக்ட் போட்டாங்களாம். ஃபுட்பாலெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டாலும் ஒழுங்காலாம் சேக் பண்ணுறவங்க அன்றைக்கே சேக் பண்ணுறவங்க. அந்த மாதிரிலாம் சேக் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்ன்ட்டு. முதல்ல வந்து இந்த டீம்ல ஆடுற பிளேயர்ஸ்க்கு வந்து கிளாரிட்டி இல்ல, கன்சிஸ்டன்சி இல்ல, ஒரு கிளியரான ரோல் கிளாரிட்டியே கிடையாது இந்த டீம்ல ஆடுறவங்களுக்கு. நீ இந்த ரோல் தான் ஆட போற, நீங்க தான் பண்ணணும், இதுதான் இருக்கணும்ன்ற ஒரு இதுவே இல்லையே. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வாஷிங்டன் 3 வந்தான், இப்போ 8 வரான். செகண்ட் இன்னிங்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 8 வரான், திடீர்னு 7 வரான், திடீர்னு 8 வரான், திடீர்னு 3 போன்றீங்க. அப்புறம் அவன் என்ன ஆடுவானா? 3க்கு ஆடுறதா 8க்கு ஆடுவானா? ஒரு ரோல் கிளாரிட்டி கிடையாது அந்த இன்னுமே அவங்க டெஸ்டிங் வந்து ஒரு நம்பர் 3 வந்து கண்டே பிடிக்கல இந்தியா. உஜாலா தான் கடைசியா பர்மனண்டா ஆடின நம்பர் 3. அதுக்கப்புறம் எத்தனை பேர் நம்பர் 3 பொசிஷன்ல மாத்தி மாத்தி ஆடிக்கிறாங்க. வந்து சஃப்ராஸ் கான் நல்லா தான் ஆடினா, சஃப்ராஸ் கான் எந்த தப்பும் பண்ணலையே, சொதப்பினா எதுவுமே பண்ணலையே. நியூசிலாந்து சீரிஸ் தோத்தாலும் 150 அடிச்சான் நியூசிலாந்து சீரிஸ்ல. நீ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா எடுத்துட்டு போனீங்க, ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் கூட ஆடல. ஆனா கில்லு எல்லா மேட்ச்லயும் ஆஸ்திரேலியா சீரிஸ்ல ஃபெயில் ஆனா, இங்கிலாந்து சீரிஸ்ல சூப்பரா ஆடினா. எதுவும் சொல்ல அந்த மாதிரிலாம் யாரும் ஆடி அந்த மாதிரி கவாஸ்கரோட ரெக்கார்டே பிரேக் பண்ண நான் ஒத்துக்கிறேன். கில்லு ஆனது நான் தப்பு சொல்ல வரல. கில்லுக்கு டெஸ்ட்ல கேப்டன்சி கொடுங்க, என்ன வேணா கொடுங்க, நான் பிரச்சனையே கிடையாது. அந்த கில்லு என்னதான் பண்ணாலும் நாங்கள் ஒரு பேக் பண்ணுவோன்ற ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்கல்ல, அந்த அளவுகோல் நீங்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் கொடுங்கன்னு நான் சொல்றேன். அந்த பிளேயர்ஸ் அந்த அளவுகோல் எல்லாருக்கும் கொடுங்க, அவ்வளவுதான். நீ வந்து இப்போ வந்து சஞ்சு சாம்சன் வந்து 300 அடிச்சான் கண்டினியூஸா, 300 கண்டினியூஸா இல்ல சாரி 300 அடிச்சான். அந்த 300 அடிச்சப்போ T20ல இப்போ தூக்கிட்டீங்க, ஜிதேஷ் சர்மா உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஜிதேஷ் சர்மா அங்க எமர்ஜிங் ஏசியா கப்ல போய் ஜிதேஷ் சர்மா காமெடி பண்ணுகிறான். ஆனா ஜிதேஷ் சர்மா அடிப்பானா புரியல. பண்ண தெரியாம போய் இது பண்ணுறானுங்க அண்டர் 19ல போய். நீங்க வந்து யாராவது ஒருத்தர் ஃபிக்ஸ் ஜிதேஷ் சர்மாவை குறை சொல்ல வரும்ல, அவன் நல்ல பிளேயர் தான். அண்டர் 19ல வேற யாரு ஃபிட்டஸ்ட் கேப்டனுக்கா? புரியல யாரு அண்டர் 19ல வேற யாரா ஃபிட்டஸ்ட் கேப்டன் இருக்கா? அண்டர் 19 எங்கடா அண்டர் 19? அண்டர் 19 சரி சரி என்ன மேட்ச் யாருமே கிடையாது கேப்டன்சி பண்றதுக்கு யாரு. பங்களாதேஷ் கூட நம்மந்தீருக்கு போய் 19th ஓவர் தரான். அது என்ன? யாராவது நம்மந்தீரை 19th ஓவர் போட வைப்பாங்களா? எனக்கு தெரியலப்பா. நம்மந்தீர்லாம் 19 ஓவர்லாம் ரொம்ப தப்பு. 18th ஓவர் வரைக்கும் பங்களாதேஷ் வந்து 140 130 தான் அடிச்சிருந்தாங்க. 2 ஓவர்ல 50 ரன்னு பங்களாதேஷ் அதுக்கப்புறம் அடிச்சாங்க. சூப்பர் ஓவருக்கு போச்சு மேட்ச். சூப்பர் ஓவரில் போயிட்டு வைபவ் சூரியவன்சி தான் செம ஃபார்ம்ல இருந்தான். வைபவ் சூரியவன்சியை நீ சூப்பர் ஓவர் அனுப்பாம ஜிதேஷ் சர்மா வந்தார் பேட் தூக்கின்னு ஆடுறது. ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஏபிடபிள்யூ ஸ்டார்ட் ஆடுறேன்னு ஸ்டெம்ப் பறந்துருச்சு ஜிதேஷ் சர்மாக்கு. அதுக்கப்புறமும் சேர்ந்த ஷாட் ஆட மாட்டான்டா அப்படி. அதுக்கப்புறமும் வைபவ் சூரியவன்சி வரல. அதுக்கப்புறமும் வைபவ் சூரியவன்சி அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன் அவன் அனுப்பல? தெரியல ரீசனுக்கு தான். யாராச்சும் கேட்டா மாஸ்டர் பிளான் அப்படின்னுவாங்க வந்து. ரீசன் யாராவது பேசினாங்களா ரிப்போர்ட்ல இல்ல இதுல? ஒரு ரீசனும் பேசல, போய் தோத்துட்டு வந்தாங்க செமிஃபைனல், அதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எவன் பாப்பான் உட்காந்து. இவங்க வந்து இங்கிலாந்து ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல பார்த்தா பாகிஸ்தான் கிட்டே அடி வாங்கணும், பங்களாதேஷ் கிட்டே அடி வாங்கணும், ஓமன் தவிர அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் கிட்டயும் பாகிஸ்தான் கிட்டயும் தோத்துட்டோம். மத்த அந்த டம்மி வந்து டீம் எல்லாம் இல்ல ரெண்டு தான் அதெல்லாம் அடிச்சாச்சுரா. யுஏஇ ஓமான் எல்லாம் அடிச்சாச்சுரா. அண்டர் வைபவ் சூரியவன்சி 150 அடிச்சானே, அதெல்லாம் அடிச்சாச்சு. இவங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் வந்து
கேட்டா வந்து எங்களுக்கு பால் ஸ்பின் ஆகல அப்படின்னு கதை விட்டு அவன் வந்து திருப்பிட்டான் வந்து பாலை சைமன் ஆர்மரு அவன் போட்டு எடுத்துட்டு போயிட்டான். யான்சன் நின்ன இடத்துல தூக்கி அடிச்சு காலி பண்ணிட்டான். இவனுங்க திருப்பி சரி டிராவாவது பண்ணுவானுங்க பார்த்தா 200 ரன்னு கொட்டின்னு போறானுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பீர் வந்து நான் சரி நாங்கள் ஏதாவது உள்ளுக்குள்ள கொஞ்சம் ப்ராசஸ் போகுது நாங்கள் இனிமேல் சரி பண்ணிப்போன்னு ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. நான் தான் அது ஜெயிச்சு கொடுத்தேன், நான் தான் இது ஜெயிச்சு கொடுத்தேன்னு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து மெச்சூரான இந்தியன் பிளேயர் பேசுகிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி பேசுறது இதெல்லாம் நான் கேட்குறேன். ஏதோ வந்து பேசி இவங்க மட்டும் போயிடுறாங்கன்னு அப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியாவை அடிக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. நம்ம என்ன அசால்ட்டாக என்ன சொல்லுவோம், இந்தியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வருதா அவ்வளோதான் 2 ஸ்பின்னிங் ட்ராக்கை போட்டு பொட்டலம் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க அப்படின்வாங்க. இப்போ அப்படி ஆகுது. நியூசிலாந்து வந்து சாண்ட்னர் வந்து போட்டு பொட்டலம் பண்ணிட்டு போனான் 3-0. இப்போ சாண்ட்னர் பதிலாக ஹார்மர்னு ஒருத்தர் 3-0 பொட்டலம் பண்ணிட்டு 2-0 பொட்டலம் பண்ணிட்டான். ஆக்சுவலா இந்தியன் பேட்டர்ஸோட ஃபாரின் பேட்டர்ஸ் தான் நல்லா ஸ்பின் ஆடுறாங்க. இந்தியன் பேட்டர்ஸுக்கு ஆட வர மாட்டேங்குது ஸ்பின். அதுதான் இங்க வந்து அவன் டிஃபென்ஸ் பேட்ஸ்மேனை குறை சொல்லக்கூடாது. நீ T20ல ஆடுறவங்களை கூட்டிட்டு வந்து நீ ஓடி ஆட வச்சு டெஸ்ட் ஆட வச்சுனா என்ன பண்ணுவாங்க? நீ அதுக்கான பேட்ஸ்மேன் எடுக்கணும். பாலே டிஃபரன்ஸ்டா. பால் டிஃபரன்ஸ் வச்சுக்கின்னு சும்மா வந்து நான் என்ன கேக்குறேன், நீ வந்து ஃபுட்பால் ஆடுறவனை கிரிக்கெட் ஆட வைக்கிறதோ கிரிக்கெட் ஆடுறவனை ஃபுட்பால் ஆட வைக்கிறதோ தான் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் தள்ளப்படணும் போல விட்டா. ஏன்னா ஒயிட் பாலுக்கும் ரெட் பாலுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாதா அவங்களுக்கு? எல்லாருமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸா தான் இருக்காங்க. யாருமே அந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட்டோட ஆடுற பிளேயர்ஸே இல்லையே. புஜாராவை ரிட்டையர்மெண்ட் பண்ண வச்சதுக்கே ஒரு வேலிடான ரீசனே கிடையாது. அவனை வந்து அவ்வளவு வயசுலாம் ஆகல. நடுவுல வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்டைல்ல உள்ள பேட்ஸ்மேன் தேவை இந்தியாவுக்கு. நீ பாத்தனா புஜாரா மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்டைல் உள்ள பேட்ஸ்மேன் கேளு. இப்ப இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸ் இல்ல இங்கிலீஷ் பிளேயர்ஸ் வந்து நீங்க அவனுக்கு பேஸ்பால் ஆடுறான்னா அவனுக்கு மைண்ட் செட் வந்து மாறி போயிட்டு இப்ப போய் ஆஷஸ்ல போய் அடி வாங்கினுக்கானுங்க. அந்த மாதிரி ஆடி ஆஷஸ்ல போய் அடி வாங்கினுக்கானுங்க. இப்ப வந்து நீங்களும் இந்த மாதிரி டிரான்சிஷன் ஆகுறன்ற ஒரு வித்த காட்டின்னு நீ சொல்ற பாயிண்ட்க்கு நான் வரேன். நீ சொல்ற பாயிண்ட் ஃபுல் கரெக்ட். இப்போ ஆஸ்திரேலியா டீம் எடுத்துக்கிட்டேன்னா அடிச்சு ஆடுற பிளேயர் இருக்காங்க. ஒருத்தர் தான் இருக்கான். யாரு? டிராவிஸ் ஹெட். அப்பப்ப கேமரூன் அடிச்சு ஆட முடியும். மத்தபடி மேல பாரு குவாஜா, வெதர்ஹெல்டு, அப்புறம் அந்த மார்னஸ் லெபுஷன், ஸ்மித் எல்லாருமே அத்தென்டிக் பிளேயர்ஸ். அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இது ஓடில இது அதனா ஐ மீன் டெஸ்ட்ல ஆட வைக்கணும். ரெட் பால் நம்ம டீம்ல அது ஆட வைக்காதது யார் தப்பு? நீ இப்ப இது மாதிரி ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களை கூட்டு ஆட வச்சிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உழைச்சி ஆடுறவனுக்கு என்ன இது அவனுக்கு ஒரு நம்பிக்கையே போயிடும்ல. நம்ம இருந்தாலும் இந்தியால செலக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எதுக்கு உயிரை கொடுத்து ஆடணும்னு யோசிக்க மாட்டான் அவன். எடுக்க மாட்டாங்க அப்படின்னு போயிடுவான். மிடில் ஆர்டர்ல கருண் நாயரையும் சஃப்ராஸ் கானு எனக்கு நீ இவனையுமே ஆடவை. இப்ப 139 பால் ஆடி இருக்கானா சாய் சுதர்ஷன் ஒரு சைடு விக்கெட்டை ஹோல்ட் பண்ணிருக்கான்னு அர்த்தம். விக்கெட் போயினுக்கும் போது ஆனா அவனையுமே நீ ஆட வைக்கலாம். ஒரு 139 பால் ஆடுற பிளேயர்னா கண்டிப்பா ஆட வைக்கலாம். இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா இவனுங்க ஒரு சான்ஸ்லயே தூக்கி சாப்பிட்டு போயிடுவானுங்க. அப்படியே விட்டுருவானுங்க. நல்லாதான் அடிச்சிட்டு இருக்கான். அவனை ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்காங்க. சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டியா ஆல்ரவுண்ட் எதுக்குறா? இன்னொரு ஆல்ரவுண்டர் எதுக்குறா? வந்து ஆல்ரவுண்டர் அந்த இடத்துல ஒரு பேட்ஸ்மேன் ஆட்டு போடா. கை சுத்தத்துக்கு ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வந்து கை சுத்திட்டு போறதுக்கு சும்மா பால் போறதுக்கு. டெஸ்ட் மேட்ச்ல ஒன்னும் உனக்கு 8 பவுலர் தேவை கிடையாது. ஒருத்தர் அடி வாங்கினா இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு. டெஸ்ட் மேட்ச்ல எப்பயுமே அவனுக்கு கண்டெயின் பண்ண முடியும். நீ வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு நம்பாம நீ வந்து கை சுத்த ஒரு ஆள் வேணும், எனக்கு கை சுத்த ஆள் வேணும்னா உனக்கு மேல என்ன ஜெய்ஸ்வால் வந்து சும்மா கை சுத்த போறான். கை சுத்த போறான். வந்து சாய் சுத்துவானா தெரியாது. சுத்த போறாங்க. வந்து நீ வந்து நான் வந்து இவனை தான் ஆடுவோம். சரி அதுக்கு நீ அக்சர் பட்டேல் ஆட்டுப்போ. பெட்டர் பேட்ஸ்மேனு நிதிஷ்குமாரோட அக்சர் பட்டேல சாக் பண்ணிட்டு நீ ஆன வச்சதெல்லாம் நாட் அக்செப்ட். நீ அக்சர் பட்டேல நான் என்ன சொல்றேன், இல்ல நீ ஸ்பின்னரா ஆடவே என்ன வேணா ஆடவே 2 லெப்டா மாத்திராக்ஸ் வச்சு நீ ஆடி இருக்கலாம். ஆக்சுவலா ஜடேஜா மாதிரியான ஒரு பவுலிங் வச்சுன்னு கூடவே அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் அக்சர் பட்டேலையும் வச்சு ஆடி இருக்காங்க நிறைய டைம். அது வந்து சக்சஸ் ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. அது
ப்ரூவன் ரிசல்ட்லாம் வந்திருக்கு. இப்ப நீ திடீர்னு வந்து இந்த மாதிரி மாத்தி விடுறது தப்புதான். நீ 4 ஸ்பின்னரை வச்சுன்னு கூட ஆடு, இல்ல அக்சர் பட்டேல பேட்ஸ்மேனா கூட ஆடுறா, பெட்டர் பேட்ஸ்மேன்றான் அவன் மத்தவங்களோட. அந்த டீம்ல இப்ப ஆடுறவங்களோட பெட்டர் பேட்ஸ்மேன் ஒரு 2-3 பேர் தவிர பெட்டர் பேட்ஸ்மேன் அக்சர் பட்டேல். நீ பாலே போட தேவையில்ல அக்சர் பட்டேல வச்சு, நீ பேட்ஸ்மேனாவே ஆட்டு போ. எதுக்கு என்ன கண்டிப்பா. உனக்கு? அதான் நான் சொல்ல வரேன். நீங்க சும்மா ஏதாவது எங்களுக்கு ஃபேவரட் இதுல வர அர்ஷித் ராணாக்கு வந்து ஒரு வேக்கானம் பேசுவார் வந்து, அர்ஷித் ராணா வந்து நாங்க எதுக்கு ஆட ஏப்பா வைக்கணும்ட்டு. அது ஒரு இது கடை கதை. கேப்டனே குத்துவான்டா. ஹர்ஷ்தீப் சிங் நம்பர் 1 பவுலர் ஆட வைக்க மாட்டாங்களா? ஹர்ஷித் ராணா வந்து பேட்ஸ்மேன் கொடுப்பாரான். உனக்கு மேல நான் 5-6 பேட்ஸ்மேன் அடிக்காத ஹர்ஷித் ராணா வந்து அடி கொடுக்க போறான் இப்போ உனக்கு. நீ ஹர்ஷித் ராணா அப்ப ஆக்சுவலா ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் கூட்டு வந்து டெஸ்ட்ல டெபியூவே கொடுக்கலாம் அவனுக்கு. ஹர்ஷித் ஹர்ஷ்தீப் சிங் சிங்லாம் ரிவ்யூ பண்ண வைக்கலாம், பண்ண மாட்டீங்க. லெஃப்ட் ஆர்ம் அந்த அங்க கருண் நாயர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு இது அடேன்னு போட்டிருந்தான் பாரு. யாரு? இது அஸ்வின். சம்டைம்ஸ் யூ நீட் டு பி தேர் ஆன் த ஃபீல்டுன்னு ஏதோ பட் யூ குடன்ட்ன்ற மாதிரி ஏதோ கருண் ஒரு நாயரோட கேஸ் எப்படின்னா, கருண் நாயர் ஸ்டேட்மெண்ட். இந்தியன் பிச்சர்ஸ்ல சூட்டபிளா இருந்திருப்பான், பர்ஃபெக்டா இருந்திருப்பான். அவனை இங்கிலாந்துல ஆட வச்சு அவன் ஒரு 50 வரை அடிச்சான். ஆனா அப்பயும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஆட வைக்காம அங்க அங்க கொட்டினவங்கலாம் இங்க ஆட வைப்பாங்க. ஆனா ஆஸ்திரேலியால போய் ஒருத்தர் கொட்டிக்கினாரு, அவர் ஆட வைப்பாங்க. அவனை இங்கிலாந்து அடிச்சுட்டா அந்த ஆஸ்திரேலியால கொட்டிக்கினவரு. ஆனா அந்த அந்த பேக்கிங்க நீ எல்லா பிளேயர்ஸுக்கும் கொடுன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் என்னோட இது. நீ அவனுக்கு 1000 என்னமோ நீ சான்ஸ் கொடு. சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா சரி, இனிமேட்டு இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். அதான் நான் முதல்ல கோச்சை மாத்துங்க, அப்பதான் இந்தியன் கிரிக்கெட் முன்னேறும். கோச்சை செலக்ஷன் கமிட்டி மாத்தணும் எனக்கு தெரிஞ்சு. கோச் அவனோட மைண்ட் செட்டை மாற்றி சொல்லு. வந்து ப்ளேம் பண்றது, அவனை பார்த்தா கோச் மாதிரி ஃபீல் வருது, ஏதோ பூச்சாண்டி மாதிரி ஃபீல் வருது. பயம் புத்திட்டே இருந்தா எப்படி வந்து ஆடுவாங்க? ஒரு நல்ல T20 கோச்சு, நல்ல ODI கோச்சு, நீங்க ஒயிட் பால்ல கம்பீர வச்சுக்கோங்க. விவிஎஸ் லட்சுமணன் டெஸ்ட் கோச்சா போடுறான். அவன் நல்லா தானே பண்ணுவார் அவரு. டெஸ்டுக்கு ஒரு நல்ல கோச்சா தேடுங்க, இந்தியன் டீமை மேம்படுத்துங்க. ஓகேவா? போதும். இந்தியன் டீம் எனக்கு முன்னேறினா போதும். ஒரு நல்ல கோச் ஏத்துவாங்க, அவ்வளவுதான். டெஸ்ட் மேட்ச்ல ஆரம்பிச்ச டாபிக் எங்கெங்கயோ போய் சரி. அப்ப நம்ம இதோட இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். இந்த ரிவ்யூவோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு எல்லாரும் ஷேர் பண்ணீங்கன்னா ஒன்றும் கிடையாது. போட்டு நாமம் போட்டாங்க. அடுத்து நம்ம வந்து ஓடிஐ சீரிஸ் ஆட போறோம். அதுல நாமம் வருமா இல்ல என்ன வரும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரோஹித் சர்மா, விராட் கோலி திருப்பி வராங்க. அது எப்படி போகுது தெரியல. ஸ்குவாட்ல ஏகப்பட்ட கோல்மால் அடிச்சிட்டாங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுருவாங்க டிவில. ரோக்கோ காம்போ இஸ் பேக், மில்லர் பறக்க போகுது. அதுக்கு ரோக்கோ இல்லைன்னா அந்த மேட்ச் யார் பார்ப்பாங்க? அதெல்லாம் நடக்க போகுது. இது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கேக்கோட எடுத்திருக்காங்க. ருத்ராஜ் கேக்கோட 3 மேட்ச் ஆட வைக்க மாட்டாங்க. அது எனக்கு ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா நாங்கள் அனைத்து விதமான பாரபட்சம் பார்க்க மாட்டோம் என்ற ஒரு பேச்சுக்காக ருத்ராஜ் கேக்கோட உள்ள போட்டு வச்சுக்கிறாங்க. ஜெய்ஸ்வால் தான் ஓப்பன். ஜெய்ஸ்வால் ஓப்பன் பிரச்சனை இல்லை. ருத்ராஜ் கேக்கோட ஒரு மேட்சும் கிடைக்காது. என்ன பண்றது? அவன் அடிச்சாலும் ஒன்னும் ஆட வைக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. மேட்ச் குடுக்கணும், ஆனா எங்க குடுக்க முடியும் தான் தெரியல. சாம்சனுக்கானா ஸ்குவாட்ல? சாம்சன் இல்லடா, சாம்சன் விட்டு தான் ஜுரைல் எடுத்துன்னு வந்துட்டாங்க. எது வந்து நினைக்கிறேன். ஃபோர்த்லாம் ஆட கூடாது. சேசியர் பொசிஷன்ல வேணா ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொன்னு என்னன்னா ட்ரூ ஜெயல உள்ள கொண்டு வந்திருக்காங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. ஜெய்ஸ்வாலும் இவன் சர்மா ஓப்பனிங்கா? ரோஹித் சர்மா ஓப்பனிங், விராட் கோலி 3 ஓப்பனிங். வந்தவனுக்கு ஆப்வியஸா இவன் தான். அப்ப டூடவுன் தான் வரணும், டூடவுன் தான் ஆடி ஆகணும். யாரு? ஆனா ட்ரூ ஜெயல ட்ரூ ஜெயல தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல ஆடி வைக்க மாட்டாங்க. எப்ப 2 விக்கெட் கீப்பர் ஆடுவாங்க? என்ன பண்றாரு 2 விக்கெட் ஆடினு ரிஷப் பண்ட் ஆட மாட்டான்டா. ஒண்ணு ரிஷப் பண்ட் இல்ல த்ரூ ஜெயல, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் 4ல விளையாடுவாங்க. கேஎல் ராகுல் த்ரீல விளையாடுவாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு எப்ப ரிஷப் பண்ட் தான ஆடுவாங்க. என்னடா பேசுற? ரிஷப் பண்ட் தான் ஆடுவாங்க. பார்த்தா ருத்ராஜ் கேக்கு தான் இந்த சான்ஸ் கொடுக்கணும் ஆடுறதுக்கு. ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணுவாங்களா? ஜெய்ஸ்வால் ஆடுறது கரெக்ட் தான். ருத்ராஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தான். ஜெய்ஸ்வால் ஆடுறது கரெக்ட் தான். ஜெய்ஸ்வால் எப்பல இருந்து ஆட வைக்கணும்னு இப்பதான் ஆட வைக்கிறானுங்க. இவங்க இப்ப எப்படி இருந்தாலும் கம்பீர் அடிப்பானுங்க. ஒண்ணு ருத்ராஜ் ஆடவே இருக்கிறதாலும் கம்பீர் அடி வாங்குவான். ருத்ராஜ வந்து ஆட வச்சு ருத்ராஜ் பெர்ஃபார்ம் பண்ண போயிடனா அது வேற. ஆனா அவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டானா அடுத்த சீரீஸ்ல டிராப் பண்ணு வச்சு அப்படியே அடி வாங்குவானுங்க. மாத்தி மாத்தி அடி வாங்குவான் கம்பீர். இப்ப அவன் அதெல்லாம் கவலையே பட மாட்டான். அவன் போனான்ட்டு போயின்னு அப்ப அங்க அஜித், ஏன்னா அஜித் இருக்கிற செலக்ஷன் யாரும் சொல்ல மாட்டீங்களா? அவரு அங்க உட்காந்து ஜாலியா கிடையாது. அவரு உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அவரு வந்து அவருக்கு அது ஜாடிக்கு ஏத்த மூடின்ற மாதிரி 2 பேரும் காம்போ கரெக்டா இருக்கும். வன்ம காம்போ 2 பேரும். எங்களுக்கு கூட நல்லா ஒத்துணுக்கு இல்லையா, உங்களுக்கு நாங்க இது கொடுப்போம், இல்லை கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் பண்றாங்க. நான் ஹர்ஷித் ராணா எதுவும் குறைய சொல்ல, பவுலிங் போடுறான், பேட்டிங் போடுறான், இதெல்லாம் ஓகே. ஆனா ஹர்ஷித்துக்கு முன்னாடி அவன் ஆடுவானான்றதான் என் கேள்வி. நீ ஹர்ஷித் ராணாக்கு என்னன்னா சொல்லிக்கோ. அதுக்கு வந்து சீக்கா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாரா, இவர் சீக்காக்கு வந்து பதிலடி கொடுக்குறாராம் கம்பீர். ஏன்னா என்னடா பேசுற நீ?
பேசாம ஸ்ட்ரைட்டா ஜிஷாக்கே நாங்க ரெக்வஸ்ட் வைக்கிறோம், செலக்ஷன் கமிட்டியை ஃபுல்லா மாத்துங்க, இந்தியன் கோச்சே மாத்துங்க. திருப்பி ஒரு நல்ல ஒரு இந்தியன் கோச்சா கோச்சா போனா. ஆமா, சீக்கிரம் தூக்கி செலக்ஷன் கமிட்டில போடுங்க. 27 வேர்ல்டு கப் நம்மளுதான். எங்க ஆள் நேரா வந்து தூபே ஓப்பனிங் ஆகி போக மாட்டாரு. வேற அவன் ஒரு பக்கம் பாப்போம். இந்திய டீம் நல்லா முன்னேறணும், ஆசைப்படுவோம். ஓடிஐ சீரிஸ் போடுவோமா இல்ல வந்து ஜெயிப்போமான்னு பாப்போம். அது முடிச்சுட்டு அப்ப ரிவ்யூ போடுவோம். ஐபிஎல் ஆக்ஷன் வருது டிசம்பர் டிசம்பர் 15 ஐபிஎல் ஆக்ஷன் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ மாதிரி வைப்போம், யார் யார் எடுக்க போறான்னு பேசுவோம். ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரீம் முடிய போகிறது. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு இந்த கான்வர்சேஷனு. ஸோ நிறுத்திப்போம்.